அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாரோட ஆணைக்கிணங்க, எங்க பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க, அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைவர் தலைமையிலே எங்களோடு இணைந்து இந்த போக்குவரத்து தொழிலாளர் நலனுக்காக பாடுபடுகின்ற போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற 18 கூட்டமைப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற 6ஆம் தேதி மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகம் முன்பு 7ஆம் தேதி நடைபெறுகிற அரசுடனான அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெறுகிற ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அன்றைய தினம் சில முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக 6ஆம் தேதி வாயிற் கூட்டம் மாநிலம் முழுவதும் போட்டு அமைத்திருக்கின்றோம். 7ஆம் தேதி இந்த அரசு ஒரு பேச்சுவார்த்தையை முழுமையாக நடத்தி எங்களுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அன்று மாலை பல்லவன் இல்லத்தில் நடைபெறுகிற அந்த ஏரியாவில் நடைபெறுகிற கூட்டத்தில் முடிவெடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக நாங்கள் போராடுகின்றோம். இது ஓய்வு பெற்றவர்களுடைய நலன் ஒரு பக்கம் என்றாலும் கரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கு அவர்களுக்கும் 18 மாசம் டிஏ நிலுவையில் இருக்குது. அது இல்லாம இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள், 16,000 ஓட்டுநர் நடத்துனர் பற்றாக்குறை, அதனால வேலை பளு, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும். அதற்கான ஆலோசனை கூட்டம் இங்கே சிறப்பான முறையில் இப்ப நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. நாங்க என்ன சொன்னோம், நிலுவையில் இருக்கக்கூடிய இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துறதுக்கு தர வேண்டிய 18 மாசம் டிஏ நிலுவையில் ஒரு 2000, ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தர வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாய் தொகையில ஒரு 2000 கொடுக்க சொன்னது கூட எங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இந்த அரசாங்கம் கைவிரிச்சாங்க. 19ஆம் தேதி பேச்சுவார்த்தையில ஒன்றும் நடக்கல. இப்ப 7ஆம் தேதிக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. எத்தனை வாட்டி வச்சாலும் சரி, இந்த அரசு தொழிலாளர் நலன்ல கொஞ்சம் கூட அக்கறை காட்டல. எங்களுடைய ஒட்டுமொத்த போராட்டம் கட்சிக்கு அப்பாற்பட்டு தொழிலாளர் நலனை கண்டு எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னது அதுதான். தொழிலாளர்கள் யாரா இருந்தாலும் பார்க்காதப்பா, அவங்களுக்கு பாதிப்பு வராத பண்ணுங்க, அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கான பணிகளை நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். கிளாம்பாக்கத்துக்கு இப்போ பேருந்து நிலையத்தை மாத்திருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி தனியார் ஓட்டுநர்கள் இருக்காங்களா, அந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்களுக்கும் சிரமமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. உங்க கூட்டமைப்புடைய கருத்து என்ன? கிளாம்பாக்கத்துக்கு மாத்திரம் சரியா தவறா? சென்னை பெருநகர சென்னை, இது மாநகர சென்னையில ஒரு பேருந்து கூட இங்கிருந்து தென் மாநிலத்துக்கு கிடையாது. இங்க இருந்து அடுத்த மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சியை கிராஸ் பண்ணி அதுக்கு அந்தாண்ட இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் போய் தான் பஸ் ஏறி போகணும். இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. அதாவது இதுக்கான மாற்று ஏற்பாடெல்லாம் பண்ணாத அவசர கதியில பண்ணாங்க. இப்ப சொல்றாங்க நாங்க 400 மீட்டருக்கு நடப்பாதை போட போறோம், ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் பண்ணிட்டு திறக்க வேண்டியதான். இப்ப என்ன அவசரம்? இந்த இடத்தை எதையோ கபலீகரம் பண்றதுக்காக இந்த அரசாங்கம் பண்ற கூத்து. இது எடுத்தேன் கவுத்தேன் என்று திறந்தாங்க. எங்களுடைய பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம். அவரும் எங்க கிட்ட சில டவுட் எல்லாம் கேட்டிருக்காரு. அவருடைய அறிக்கை மிக விரைவில் வரும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். 7ஆம் தேதி பேச்சுவார்த்தையை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் நலனுக்காக நாங்கள் இறங்கி வேலை செய்யறோம். தொழிலாளருக்கு உண்டான கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்தா பேசல, இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வேலை நிறுத்த துவக்கி தான் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிற வழியா அதுல மாற்றுக்கருத்தே இருக்காது. அது சம்பந்தமா நாங்கள் பொதுமக்களை சந்திக்கிற திட்டங்களையும் வைத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.